ஹாய் வணக்கம். மங்கண்டைக்கு எள்ளு பாகோண்டு செய்வோம். தேவையான பொருட்கள்: எள்ளு, சீனி, ஏலக்காய் பவுடர், வறுத்த மிளகு சீரக பவுடர், வறுத்த உளுத்தம்மா. முதல்ல எள்ளு எடுத்து நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்வோம். எள்ளு வறுபட்டதும் ஆற வச்சு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நாங்கள் எள்ளோடு சேர்த்து சீனி, ஏலக்காய் பவுடர், மிளகு சீரகத்தூள் 4ஐயும் சேர்த்து முதலில் அரைப்போம். இப்போ உளுத்த மாவில் சிறிதளவு சேர்த்து கொதிக்கிற நீரும் சேர்த்து சுடுதண்ணியும் சேர்த்து அரைப்போம். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு மீதமாக இருக்கிறதையும் போட்டு அரைப்போம். மீதமாக இருக்கிற எள்ளு, மிளகு சீரகத்தூள், ஏலக்காய் பவுடர், சீனியில் சிறிதளவு எடுத்து வச்சுட்டு மீதமாக உள்ளதை சேர்த்துக்கொள்ளுவோம். அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரைச்சதுக்கு இப்போ மீதமாக இருக்கிற உளுத்த மாவையும் சேர்த்து சுடுதண்ணியும் சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அனைத்தையும் ஒன்றாக கலந்து கொள்ளுவோம். நன்றாக பிசைந்து கலந்து கொள்ளுவோம். இப்போ எடுத்து வச்ச சீனியையும் சேர்த்து திரும்பவும் நன்றாக பிசைந்து கலந்து கொள்வோம். நன்றாக கலந்ததும் சிறிய சிறிய உருண்டைகளாக நல்லா இறுக்க பிடிச்சி எடுப்போம். கையில் எண்ணெய் தன்மை வரணும், அப்படி இறுக்கமாக பிடிக்கணும். நாங்கள் கலந்து வச்ச மாமுளத்துலேயும் சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்செடுப்போம். இது ஆரோக்கியமான சிற்றுண்டி. கூடுதலாக பருவம் அடைஞ்ச பெண்களுக்கு கொடுப்பார்கள். எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவாக்கள், கல்சிய குறைபாடு இருக்கிறார்கள் எல்லாம் கூடுதலாக இது செய்து சாப்பிடணும். சீனிக்கு பதில் கருப்பட்டியும் சேர்க்கலாம், சர்க்கரையும் சேர்க்கலாம், கருப்பெல்லும் சேர்க்கலாம். கருப்பெல்லையும் செய்யலாம். கூடுதலாக இஞ்சி வெள்ளை எள்ளு தான் இருக்கிறபடியே நாங்கள் வெள்ளை எள்ளில் செய்தது. உங்களுக்கு எந்த எள்ளு விருப்பமோ அதில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை